விடாமல் ஒவ்வொரு இதயத்தையும் ஆட்டி வைத்து சுக்கு நூறாக்கி போட்டுவிடும் ஆற்றல் காதலுக்கு மட்டுமே உண்டு. காலங்கள் எவ்வளவுதான் கடந்தாலும் என்றும் தன் குணத்தை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது காதல் மட்டுமே. எத்தனை பேரரசுகளை தவிடுபொடியாக்கி இருக்கிறது. அவ்வளவு வலிமையான காதல் சாதாரண மனிதனை மட்டும் விட்டு வைத்து விடுமா? தினம் தினம் இதில் சிக்கி தவிக்கும் இதயங்கள் தான் எத்தனை. மனிதர்களாய் பிறந்த ஒவ்வொருவருமே அதனை கடந்துதான் வர வேண்டியிருக்கிறது. சில நொடிகளில் வேர் விட்டு வளர்ந்து விடுகிற காதல் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் நெஞ்சை விட்டு போக மட்டும் மறுக்கிறது. துரத்தி கொண்டே இருக்கிறது, பாடாய்படுத்துகிறது. காற்றை போல உணர்ந்து கொள்ள மட்டுமே முடிகிற காதல் ஆண்டாண்டு காலமாக படைப்பு கலைஞர்களால் தன்னை புதுப்பித்துக் கொண்டே வருகிறது. எந்த மொழியுமற்ற காதல் ஒரு சாதாரண மனிதனையே பாடாய்படுத்துகிற போது ஒரு கலைஞனை விடாமல் பிடித்துக் கொண்டால் என்னவெல்லாம் நிகழும். அதில் சிக்குண்ட கலைஞர்களால் கணக்கற்ற எத்தனை ஓவியங்கள், சிற்பங்கள், இசை கோர்வைகள், பாடல்கள், சிறுகதைகள், நாவல்கள், நாடகங்கள், திரைப்படங்கள் என படைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. எந்த மண்ணில், எந்த நாட்டில், எந்த மொழியில் என உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் அங்கெல்லாம் வாழ்ந்து முடிந்த மனிதர்களால் விட்டு சென்ற காதலின் அடையாளங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். காதலின் வலிமையை, வலியை, தாக்கத்தை, துயரத்தை, மகிழ்ச்சியை எழுதி கொண்டே இருக்கலாம். என்றைக்கும் எத்தனை லட்சம் ஆண்டுகள் கடந்தாலும் அதன் பக்கங்கள் எழுதி தீரவே தீராது. அதே போலத்தான் உலகின் எந்த மொழியில், எந்த நாட்டில் காதலை மையப்படுத்திய திரைப்படங்கள் உருவானாலும் அதன் தனித்துவத்தை இழக்காமல் ஒன்றுக்கொன்று மாறுபட்டதாகவே இருக்கின்றன. பணம் இருந்தால் மட்டும் எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது. விலைக்கு வாங்கக்கூடியவைகளை மட்டுமே செய்துவிட முடியும். சிறந்த படைப்புகள் இதற்கு எப்போதுமே விதிவிலக்கு. அவைகள் விலைக்கு வாங்கப்படுவதில்லை, தோன்றுகின்றன. ஒரே ஒரு காதல் காட்சி கூட இல்லாத, நான் காதலிக்கிறேன் என ஒரு சொல் கூட சொல்லாத அழகி திரைமூலமான கல்வெட்டு சிறுகதை எனக்குள் தோன்றியதுதான். திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதில்லை. இந்த 11 ஆண்டுகளில் 9 படங்களை இயக்கிய பெண் இப்போதுதான் மீண்டும் அழகி போன்ற காதல் உணர்வை மையப்படுத்திய களவாடிய பொழுதுகள் எனும் படைப்பை உருவாக்கி இருக்கிறேன். அழகி போன்றே இந்த படமும் நான் எழுதிய சருகுகள் எனும் குறுநாவலில் இருந்து விரிவாக்கப்பட்டதுதான். காதலில் விழுந்து எழுந்து மீண்டுவிட முடியாமல் சிக்குண்ட இதயம் போலத்தான் இதை தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு பொழுதும் வேதனையோடும் வலியோடும் துயரங்களோடும் வெளியில் சொல்ல முடியாமல் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு கலைஞரிடமிருந்து நீண்ட வலிகளுக்கு பின்தான் சிறந்த படைப்புகள் உருவாக்க முடியும் என்றால் அந்த படைப்புகள் இனி எனக்கு வேண்டாம். இப்படித்தான் எனக்கு சொல்ல தோன்றுகிறது. உண்மை உணர்வை உன்னத படைப்பாக்க இவ்வளவு தண்டனைகளையும் பெற்றால்தான் அது கிடைக்கும் என்றால் அதற்கான மன வலிமை நான் இழந்து விட்டதாகவே தோன்றுகிறது. என்னுடைய ஜெயந்தியும் பொற்செடியனும் சவுந்தரராஜனும் இன்னும் சில நாட்களில் ஒவ்வொரு இதயத்திடமும் பேசப்போகிறார்கள். அப்போதுதான் நானும் உங்களிடம் பேசுவேன். இருப்பதிலேயே கடினம் இதயத்துக்கு நெருக்கமான உண்மையை பேசும் படைப்புகளை உருவாக்குவதுதான் என்பது தேர்ந்த மிக சில கலைஞர்களுக்கு மட்டுமே தெரியும். காதலிக்கப் போகிறவர்கள், காதலித்து கொண்டிருப்பவர்கள், காதலை மறக்க முடியாமல் சுமந்து திரிபவர்கள் என எல்லோரையுமே இந்த களவாடிய பொழுதுகள் களமாடும். தொடர்ந்து இயக்குநர்களையே நடிகர்களாக, கதை மாந்தர்களாக இயக்க வரும் எனக்கு இந்த படைப்பில் மிக தேர்ந்த கலைஞர்களுடன் பணிபுரியும் வாய்ப்பு கிடைத்தது. ஒப்பற்ற கலைஞர்களான பிரபுதேவா, பிரகாஷ்ராஜ், பூமிகா, வைரமுத்து, பரத்வாஜ், லெனின் போன்றவர்களுடன் பணியாற்றியதை எனது வாழ்வின் பெரும்பேறாக நினைக்கிறேன். வெளியீட்டு பணிகளுக்காக படத்தை பார்க்க நேரும் போதெல்லாம் அவை காட்சிகளாக எனக்கு தெரியவில்லை. நேரடியாக ஒரு வாழ்க்கையை பார்க்கிறேன். எனது உரையாடல்களுக்கு பதிலாக கையாளப்பட்டிருக்கிற அண்ணன் வைரமுத்து அவர்களின் பாடல் வரிகள் இந்த படைப்பிற்கு சிகரமாக திகழ்கின்றன. உதிரி பூக்களில் தொடங்கி அழகி திரைப்படத்துடன் எனது திரைப்பட வாழ்க்கை பயணத்தை முடித்துக் கொள்கிறேன் என அறிவித்துவிட்ட லெனின் அண்ணா அவர்கள் இதில் பணிபுரிய வைத்திருப்பது இந்த படைப்பு. இறுதியாக ஒன்றை சொல்லாமல் என்னால் முடிக்க முடியாது. பிரபுதேவா எனும் பெருங்கலைஞனை இவ்வளவு காலந்தாழ்த்தி எனது படைப்பில் கையாண்டது குறித்து நான் வருத்தப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன்.
தமிழர்களுக்கு, தமிழ் சினிமாவுக்கு கிடைக்காத எட்டாக்கனியாக இன்று அவர் இருக்கிறார். இந்த நிலையில் நான் அவரை இங்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை விட இந்த படைப்பு தான் அவரை கொண்டு வந்திருக்கிறது. இந்த பொற்செழியனை எப்படி மறக்கப் போகிறேன் என தெரியவில்லை. என்னை ஆதரித்து வாய்ப்பளித்து நான் கேட்ட இந்த பெருங்கலைஞர்களை எல்லாம் தந்துதவிய தயாரிப்பாளர் திரு கருணாமூர்த்தி அவர்களுக்கும் திரு அருண் பாண்டியன் அவர்களுக்கும் நான் என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். இத்துடன் இப்படைப்பில் எங்களோடு இணைந்து பணியாற்றி இன்றைய இளம் இதயங்களில் களவாடிய பொழுதுகள் என்ற இக்காதல் ஓவியத்தை இசையால் சுமக்க வைக்கும் இசையமைப்பாளர் பரத்வாஜ், நடிப்பில் காதலை சுமப்பவர்களை சுமந்து கொண்டு திரியும் கருப்பராஜா, சத்யன், படத்தொகுப்பில் மிகப்பெரிய பாய்ச்சலாய் இளம் தலைமுறையின் இதயம் கவரப்போவும் படத்தொகுப்பாளர் எனது அண்ணன் லெனின், அச்சு அசலான காதலை, தூய்மையான உணர்வை படச்சுருளுக்குள் தேக்கி வைக்க தனது கலையின் மூலம் கை கொடுத்த கி கதிர், என்னை எப்போதும் கலைஞனாகவே ஏற்றுக்கொண்டு எனக்கு ஊக்கமும் உந்துதலும் ஆறுதலும் அரவணைப்பும் தந்து கொண்டிருக்கும் எழுத்து மற்றும் காட்சி ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த களவாடிய பொழுதுகளின் வாயிலாக உங்கள் சகோதரன் தங்கர் பச்சானின் இதயம் கவர்ந்த நன்றிகள். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சண்டே அன்னைக்கு பாவம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். எல்லாம் குடும்பத்தோடு இருப்பீங்க ஒரு நாள் தான் இந்த டைமில் வச்சுன்னா அதுக்கு காரணம் நான் தான். ஏன்னா நான் தான் இந்த டைம் தான் வர முடியும் சார். ஸோ அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன், அதே மாதிரி நன்றி கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு நான் இந்த படம் ஒத்துக்கும் போது எல்லோரும் கேட்டாங்க, சார் உங்களுடைய ஹேபிட்டுக்கும் தங்கர் சார் ஹேபிட்டுக்கும் எப்படி சார் ஒத்துப்போம்? அவர் ஒரு டைப்பு, நீங்கள் ஒரு டைப்பு, எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும் கேட்டாங்க. சரி அது என்ன டைப் தான் பார்த்துருவோமேன்னு சொல்லிட்டு நானும் ஒத்துக்கிட்டேன். பட் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் படம் பண்ணும்போது ஒன்றுமே நடக்கலை. எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் ஆகிட்டார். எங்களுக்கும் அவருக்கும் ரொம்ப நல்லா ஒத்து போச்சு, அவ்வளவு நல்லா ஒத்து போச்சு. அதனால தான் நினைக்கிறேன் படமும் ரிலீஸ் ஆகல, அவ்வளோ நல்லா ஒத்தே போயிட்டே இருக்குது. ஸோ என்ன நான் அப்புறமா ஹிந்தி படத்தில் கேட்டுட்டு இருப்பாங்க, என்ன படம் சார்? ஆமாம் சார் ஒரு படம் இப்போ தமிழ் படம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா இந்த படத்தை வச்சுட்டு தான் இப்போ இதுவும் ரிலீஸ் ஆக போகுது செப்டம்பர். நன்றி. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் தங்கர் பச்சன் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. பட் அவருக்கு எனக்கு இல்லாட்டியும் இந்த படம் அவருக்காக வச்சு ஓடணும். ஐ மீன் மனசார பணத்தால் எல்லாத்துலேயும் கஷ்டப்பட்டுருக்காரு அவர் தங்கர் சார். நான் அப்பப்போ ஃபோன் பண்ணுவேன், ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, இல்லாட்டி அவர் ஃபோன் பண்ணுவார் 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லை சார் நீங்கள் எப்போ வேணால் ஃபோன் பண்ணுங்க சார். என்ன சார் நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நானும் பேசிகிட்டு இருப்பேன், இந்த மாதிரி படம் ரிலீஸ் இப்போ பண்ணுங்க சார், அப்புறமா தான் சார் நம்ம அது சாதாரணமாக அப்படி பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் இந்த வாட்டி இல்லை நீங்கள் வாங்க இந்த வாட்டி நம்ம இது பண்ணுவோம். சரி டெஃபினட்டாக வர்றேன் சார் அப்படின்னா. ஸோ செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது. உங்களுடைய ஆசி, உங்களுடைய சப்போர்ட்டு தேவை. இந்த கேரக்டர் ஆக்சுவலாக இது நான் பண்ணும்போது நான் ஒன்றும் பண்ணல. எல்லாம் அவர் என்ன சொன்னாரோ, வாங்க சார் நீங்கள் வாங்க உட்காருங்க எழுந்துருங்க பேசுங்க அப்படி சொல்லுவார். நான் ஒன்றும் பெருசாக இது பண்ணல. அவர் இது சொல்லுவார், பண்ணுவேன் உட்காருவேன். அவர் ஓகே 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 அப்படின்வார். அதுக்கப்புறம் இந்த கேரக்டருக்கு நல்ல பேர் வருது அப்படின்னா அதுக்கு முழு காரணம் A to Z அவருக்கு தான் போய் சேரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணதில்லை. நான் டப்பிங் பண்ணும்போது பார்த்தேன், ஆனால் ஃபுல் படம் நான் இன்னும் பார்க்கல. ஏன்னா அவர் காமிக்கிறேன் வாங்க சார், இல்லை வேணாம் நீங்கள் நான் இதை முடிச்சுட்டு நாளைக்கு நான் பார்க்குறேன் அப்படி சொன்னேன். நிறைய உழைச்சிருக்காரு பாவம், மனதார கஷ்டப்பட்டிருக்காரு. அவருக்கு ஆண்டவனோட ஆசையும் உங்களோட ஆசையும் உங்களோட சப்போர்ட்டு எல்லோரும் தேவை. நாங்கள் எல்லோரும் கூட இருப்போம் எப்பவும். தங்கர் சார், ஐ எம் ஆல்வேஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஐ லம் தேர். நன்றி, தேங்க்யூ. நன்றி சார். இனிய நண்பர் பிரபுதேவா அவர்களே, என் அன்பு சகோதரர் தங்கர் பச்சான் அவர்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடகத் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை உங்களையெல்லாம் வரவழைத்தது கொஞ்சம் வருத்தம் தருகிறது என்று பிரபுதேவா சொன்னார். நாங்கள் களவாடுவதற்கு உங்கள் பொழுதை தவிர வேறு எந்த பொழுது இருக்கிறது? உங்கள் பொழுதை நாங்கள் உரிமையோடு களவாடுவோம். அதை களவாக நீங்கள் கருத மாட்டீர்கள், கொடையாக கருதுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தங்கர் பச்சான் அவர்களை நான் எப்படி பாராட்டுவது? இந்த மேடையில் நான் அவரை ஒரு காரியத்திற்காக பாராட்ட வேண்டும். பல பேர் படத்திற்கு கூட ஸ்கிரிப்ட் தயாரிப்பதில்லை, பத்திரிகையாளர் சந்திப்புக்கே ஸ்கிரிப்ட் தயாரித்திருக்கிறார்.
எழுதி கொண்டு வந்து அழகாக வாசித்து தன் உணர்வுகளை உங்களுக்கெல்லாம் பந்தி வைத்து தன் வலியையும் சொல்லி அமர்ந்திருக்கிறார் தங்கர்பச்சான். என் நண்பன் ஒரு கவிதை சொன்னார். பழத்தின் அழகை பாராட்டுவீர், உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யார் அறிவீர் என்று எழுதியிருந்தார். தங்கர்பச்சான் புன்னகையோடு தான் இருக்கிறார். உள்ளிருக்கும் புண்களை யார் அறிவீர், அந்த புண்களை ஆற்றத்தான் ஊடகத்துறை நண்பர்கள் மருந்து கொண்டு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கலைஞன் ஒரு சமுதாயத்தில் உருவாவது என்பது அரிது, வாய்ப்பு பெறுவது என்பது பெருமரிது, பெற்றவன் தன்னை தக்க வைத்துக் கொள்வது என்பது அரிதினும் அரிது. இந்த மூன்றாவது நிலையில் அவர் இருக்கிறார். சில படங்களை இயக்கினார், ஒளிப்பதிவு செய்தார், தனக்கென்று ஒரு தனிமுகம் தயாரித்தார், தமிழ்நாட்டில் தங்கர்பச்சான் யார் என்று புரிய வைத்தார். ஆனாலும் கூட ஒரு படத்தை வெளியிடுவதற்கு 1000 தடைகள் உண்டு என்று துவண்டு நிற்கிறார். நீங்கள்தான் தோள் தர வேண்டும். காதலை பற்றி அழகாக சொன்னார் தங்கர்பச்சான். ஒவ்வொரு வரியும் சத்தியம், ஒவ்வொரு வரியும் உண்மை. அதில் கவிதை இருந்தது, வலி இருந்தது, சத்தியமும் இருந்தது. காதல் என்பது வேறொன்றும் அல்ல. நான் ஒரு நாவல் எழுதியிருக்கிறேன். நீ இல்லாமல் நானும், நான் இல்லாமல் நீயும் வாழ முடியும் என்று தெரிந்த பிறகும் நீ இல்லாமல் நானும், நான் இல்லாமல் நீயும் வாழ முடியாது என்று கருதச் செய்வது காதல். இவ்வளவுதான். யார் இல்லாமலும் யாரும் வாழ முடிகிறதா யதார்த்தம். பெண்டாட்டி இறந்தவுடன் எத்தனை பேர் உடன்கட்டை ஏறுகிறான், அல்லது கணவர் இறந்தவுடன் எத்தனை பேர் உடன்கட்டை ஏறிவிட முடியும். நீ இல்லாவிட்டால் நான் வாழ முடியாது என்பது அந்த நிமிஷத்து அதிர்வு, அந்த நிமிஷத்து ரத்தம் துடிப்பு, அவ்வளவுதான். சில நேரங்களில் அதற்கு பிறகுதான் சௌகரியமானதாக கூட பல பேர் உணர்கிறார்கள். எனவே இந்த காதல் என்பது அந்த நிமிஷத்து உணர்ச்சி. அந்த நிமிஷத்து உணர்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதுதான் கலை. அந்த கலையை ரொம்ப அழகாக செய்திருக்கிறார். இந்த படத்தை நான் பார்த்தேன், பின்னணி இசை இல்லாமல் பார்த்தேன். அவர் கதை சொன்னார், பாட்டு எழுதினேன். ஒவ்வொரு பாட்டுக்கும் நியாயம் செய்திருக்கிறார். என்னுடைய பல படங்களை நான் பார்ப்பதில்லை. காரணம், என் எழுத்துக்கு காட்சியில் நியாயம் இல்லை என்ற உணர்ச்சியை நான் அடைகிறேன். அப்போது யாரை நான் குற்றம் சொல்வது? இயக்குனரை சொல்ல முடியாது, தயாரிப்பாளரை சொல்ல முடியாது. கதைதான் காரணமோ, நீளம்தான் காரணமோ, சூழ்நிலை காரணமோ என்று கருதி நான் என்னை நானே நொந்து கொள்வேனே தவிர என் வலியை யாருக்கும் பகிர்ந்து கொள்வதில்லை. அதனால் நான் பல படங்களை பார்ப்பதில்லை. ஆனால் தங்கர்பச்சான் என்னை வற்புறுத்தி பார்க்க வைத்தார். என் தமிழுக்கு அவர் நியாயம் செய்திருக்கிறார். இந்த கற்பு என்பது என்ன என்பது காலந்தோறும் கேட்கப்பட்டு வருகிற பெரிய கேள்வி. கற்பு என்பது உடல் சம்பந்தப்பட்டதா, உள்ளம் சம்பந்தப்பட்டதா, சொற்றிரம்பாமை என்று சொல்கிறார்களே அது சம்பந்தப்பட்டதா? மூவா கடைசியில் ஒன்று சொன்னார், தமிழறிஞர் மூவா. கற்பு என்பது வேறொன்றும் அல்ல. ஒரு பெண் எத்தனை ஆண்களோடும் தனித்தனியாக வாழலாம், ஒரு ஆண் எத்தனை பெண்களோடும் தனித்தனியாக வாழலாம். அப்படி வாழுகிற நேரத்தில் ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருப்பது கற்புனர். அதிர்ந்து போச்சு தமிழ் உலகம். என்னையா திருக்குறள் படிச்சவரு, நாலடியார் படிச்சவரு, நான்மணிக்கடிகை படிச்சவரு, என்ன இப்படி சொல்லிட்டாருன்னு. ஒரு பெண் 4 திருமணங்கள் செய்து கொண்டாள் என்றால் அந்தந்த காலகட்டத்தில் கணவனுக்கு சரியாக இருந்திருக்கிறாளா? ஒரு மனிதன் 4 திருமணம் செய்து கொண்டான் என்றால் அந்தந்த காலத்தில் அவளோடு வாழ்கிற போது அவளுக்கு உண்மையாக இருந்திருக்கிறானா? இந்த கற்பு தான் கற்பு, நவீன காலத்தில் நகர்ந்து விட்டது என்றெல்லாம் கற்பினுடைய கோடுகள் அகலப்படுத்தப்பட்டு விட்டன. ஆனால் பழைய கற்பு நிலையில் உயரத்திலிருந்து சற்றும் வழுவாமல் இந்த கதையை செய்திருக்கிறார். கத்தி மேல் நடக்கிற காரியம் தங்கர்பச்சான் செய்திருப்பது. நியாயப்படுத்துவதுதான் கலை. எதையும் நியாயப்படுத்துவதில் இருக்கிறது ஒரு கலையின் வெற்றி. இந்தியாவில் 2 இதிகாசங்கள், ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். ஒன்று ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை உள்ளடக்கமாக கொண்டது, அது ஒரு இதிகாசம். இன்னொரு இதிகாசம் 5 ஒருத்தி என்பதை உள்ளடக்கமாக கொண்டது. ஒன்று அப்படி, இன்னொன்று இப்படி. இந்தியர்கள் 2ஐயும் இதிகாசங்களாக ஏற்றுக்கொண்டார்கள். வியாசன் அதை நியாயப்படுத்தினான்,
வால்மீகி இதை நியாயப்படுத்தினார்.